தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த என்ஜினியர் கவின் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் டாக்டரை காதலித்தார். பெண் டாக்டரின் அம்மா அப்பா இருவருமே போலீஸ் பட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டர்களாக உள்ளனர். அக்காவை காதலித்த கவினை சாதியை காரணமாக காட்டி கடுமையாக எச்சரித்தான் பெண் டாக்டரின் தம்பி சுர்ஜித். திருநெல்வேலி டவுனுக்கு வந்த கவினை கொடூரமாக வெட்டி கொன்றான். இந்த சம்பவம் இரு சமூகத்தினரிடையே மோதலை உண்டாக்கும் அளவுக்கு போய்க் கொண்டிருப்பதால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு வேதனை தெரிவித்து பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கவின்குமார் ஜாதியின் பெயரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. கவின்குமார் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ சம வயதுள்ள இளைஞரை மற்றொரு இளைஞர் வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு சமூகத்தில் ஜாதி வெறி தொடர்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெற்றோர்களின் அதிகாரம் கொடுக்கும் துணிச்சலோ அல்லது சமூகம் கொடுத்த முட்டாள்தனமான தைரியமோ எதுவாக இருந்தாலும் இன்னொரு உயிரை எடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. இது போன்ற கொலைகள் தொடர்வது தமிழ் சமூகத்தை பிற்போக்கு பாதையில்தான் கொண்டு செல்லுமே தவிர யாருக்கும் எந்த நலனும் கிடைக்கப் போவதில்லை. நன்கு வாழ வேண்டிய இளைஞரின் வாழ்க்கை ஜாதியின் பெயரால் பறிக்கப்பட்டிருப்பதை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல தலைமுறைகள் கடந்தும் ஜாதிய படிநிலைகள் இன்னும் சமூகத்தில் புரையோடி இருப்பதை பார்க்கும்போது பண்பட்ட சமூகம் உலகின் தொன்மையான குடி என்றெல்லாம் பெருமை பேசிக்கொள்ளும் தகுதி நமக்கு இல்லை என்றே தோன்றுகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க நாம் யாருமே இத்தனை ஆண்டு காலம் முயற்சிக்காமல் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு என அண்ணாமலை கூறியுள்ளார்.